स्टालिन जी, ये लिकर हमारी युवा पीढ़ी को तबाह और बर्बाद कर रही है। आपको इसकी चिंता नहीं होती? क्या होगा तमिलनाडु के नौजवानों का भविष्य? कैसा तमिलनाडु भविष्य बनेगा? लिकर केवल युवाओं को तबाह नहीं कर रहा, सबसे ज्यादा तकलीफ मेरी बहनों को होती है, महिलाओं को होती है। उनके घर और परिवार तबाह और बर्बाद हो जाते हैं, वो हिंसा की शिकार होती है। कई अपराधों की जड़ अगर है ये अवैध लिकर है, लेकिन आपको इसकी चिंता नहीं है। आपके संरक्षण में लिकर का अवैध व्यापार फल और फूल रहा है। मैं तमिलनाडु के युवाओं को आह्वान करता हूं, उठो तमिलनाडु के नौजवानों, जो तुम्हें तबाह कर रहा है, युवा पीढ़ी को तबाह कर रहा है, उस सरकार को उखाड़ के फेंकने का संकल्प लो, उखाड़ के फेंकने का संकल्प लो। ஸ்டாலின் அவர்களே, உங்க ஆட்சியில தான் இந்த போதையினால தமிழகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது, தன்னுடைய பெருமைகளை இழந்து கொண்டிருக்கிறது. எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கெங்கெல்லாம் மதுக்கடைகளை மேலும் மேலும் நீங்கள் திறந்து கொண்டிருக்கிறீர்கள். இது உங்களுக்கு தெரியவில்லையா? இந்த நாட்டின் இளைஞர் வளத்தை, இளைஞர் சக்தியை, உழைக்கும் சக்தியை வீணடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு புரியவில்லையா? இந்த காலத்து இளைஞர்கள் எல்லாம் போதையின் பக்கம் போவதால யாரு பாதிக்கப்படுறாங்க? இந்த நாட்டின் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள், சகோதரிகள் பாதிக்கப்படுகிறார்கள், தாய்மார்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அது மாதிரியான ஒரு போதை கலாச்சாரத்தை உருவாக்குவதனால பல குற்றங்கள் உருவாகின்றன. இதை நீங்க சிந்தித்தே பார்க்கவில்லையா? ஆகவே இளைஞர்களே, உங்களை எல்லாம் கேட்டுக்கிறேன், நீங்கள் எல்லாம் பொங்கி எழணும். மதுவுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய போரை தொடங்க வேண்டும். இந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு பெரிய போரை நீங்கள் தொடங்க வேண்டும். मैं बहनों को भी आह्वान करता हूं, अपनी कार्यकर्ता बहनों को भी, बेटियों को भी, और तमिलनाडु की माताओं बहनों को, वो सरकार जो लिकर के माध्यम से आपके जीवन को तबाह बर्बाद कर रही है, परिवारों का भविष्य बर्बाद कर रही है, तमिलनाडु की मेरी बहनों, उठो और इस सरकार को उखाड़ फेंकने का संकल्प लो। தமிழகத்தின் பெண்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கெல்லாம் கோபம் வரலையா? பொற்காலமாக ஆட்சி செய்த காலம் போய் மதுவின் காலமாக, போதையின் காலமாக ஒரு ஆட்சி நடக்கிறதே, இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு பொங்கி எழ தோன்றவில்லையா? என்றைக்கு நீங்கள் தெருவில் இறங்கி போராட்டத்தை தொடங்குகிறீர்களோ அன்னைக்கு இந்த ஆட்சி ஒரு ஆட்டம் கண்டுவிடும். அதனால நீங்கள் இறங்கி போராடுங்கள், போதைக்கு எதிரான போர்க்கொடி உயர்த்துங்கள் என்று நம்முடைய காரியகர்த்தாவாகிய பெண்களை எல்லாம் நான் வேண்டிக் கொள்கிறேன். अपराधी खुल के खेल रहे हैं। मुझे जानकारी मिली कि एक पार्टी के लीडर की कल सरेआम हत्या कर दी गई, मर्डर कर दिया गया, और ये सरकार सो रही है, अराजकता में धकेल रही है तमिलनाडु को यह सरकार। और इसलिए तमिलनाडु के बहनों और भाइयों, अब समय आ गया है इस सरकार को उखाड़ के फेंकने का। मैं आप सबसे निवेदन करना चाहता हूं, किसान भाइयों और बहनों से भी निवेदन करना चाहता हूं। भारतीय जनता पार्टी की केंद्र की सरकार मोदी जी के नेतृत्व में किसानों की आमदनी बढ़ाने के हर संभव प्रयास कर रही है, और हमारी जो रणनीति है मोदी जी के मार्गदर्शन में, उनके नेतृत्व में, किसान भाइयों, हम उत्पादन बढ़ाएंगे, उत्पादन की लागत घटाएंगे, उत्पादन का ठीक दाम देंगे, कभी नुकसान हो जाए तो उसकी भरपाई करेंगे, फसलों का विविधीकरण करेंगे, और प्राकृतिक खेती की तरफ भी बढ़ के धरती को बचाएंगे। यह भारतीय जनता पार्टी का मोदी जी के नेतृत्व में, मोदी जी का खेती को लेके रोड मैप है, जिस पर हम पूरी मेहनत और ईमानदारी से काम करेंगे। நண்பர்களே, இங்க தமிழகத்துல வரப்போற தேர்தல்ல மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும். அதனால இங்க இருக்கிற விவசாயிகளையும், இங்க இருக்கிற பெண்களையும், இங்க இருக்கிற இளைஞர்களையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நம் பாரதிய ஜனதா கட்சியின் காரியகர்த்தர்கள் அனைவரும் ஒற்றை இலக்குடன் அடுத்து வரப்போவது இந்த மோசமான ஆட்சிக்கு எதிரான ஆட்சி மாற்றம் என்ற ஒரு உத்வேகத்துடன் நீங்கள் அனைவரும் உழைக்க வேண்டும். ஏன்னா நம்ம பாரத பிரதமர் அவர்கள் மத்தியில மிகப்பெரிய திட்டத்தை இப்போது முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு தொடர்ச்சியான அடுக்கடுக்கான திட்டங்களால மிக ஏழ்மையாக இருப்பவர்களும், விவசாயிகளும், உழைக்கும் வர்க்கத்தினரும் மிகப்பெரிய வளர்ச்சியை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல்வேறு குறிப்பிட்ட துல்லியமான நலம் பயக்கும் திட்டங்களை எல்லாம் வகுத்து நம் பிரதமர் நமக்காக கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அவையெல்லாம் நமக்கு நன்மை செய்யும் என்பதை மக்களிடம் நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும். किसान भाइयों, कृषि भारतीय अर्थव्यवस्था की रीढ़ है और किसान उसकी आत्मा।
किसानों की सेवा हमारे लिए जन भगवान की पूजा है और ये मान के पूरी मेहनत से कृषि के लिए काम करेंगे। आज मुझे धान की तमिलनाडु की कई वैरायटी अध्यक्ष जी और साथियों ने भेंट की है। हम अधिक उत्पादन देने वाले बीज, चाहे वो धान के हो या दूसरी फसलों के, लगभग 100 नई वैरायटी लॉन्च करने वाले हैं ताकि उपज का उत्पादन बढ़ सके, खेती लाभ का धंधा बन सके। इसमें सरकार कोई कसर नहीं छोड़ेगी। मेरे कुछ मित्रों ने रिजर्वेशन के समय कुछ अपेक्षाएं केंद्र सरकार से व्यक्त की है किसानों के संबंध में और तमिलनाडु की कृषि की समस्याओं के संबंध में। मैं उनको आश्वस्त करता हूं, मोदी जी के मार्गदर्शन में तमिलनाडु के किसानों की समस्या का समाधान करने में हम कोई कसर नहीं छोड़ेंगे। परिश्रम की पराकाष्ठा और प्रयत्नों की परिसीमा करेंगे। தமிழ்நாட்டில் விவசாயம் ஒரு முக்கியமான பிரதானமான ஒரு தொழில். விவசாயிகள் தான் நாட்டின் ஆன்மா. அவர்கள் இல்லை என்றால் மற்ற எந்த துறையும் வளர்ச்சி அடைய முடியாது. அந்த விவசாயிகளை அந்த உற்பத்தியை பெருக்க வேண்டும், விவசாயிகளுக்கு முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டும், விவசாயம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் மிகப்பெரிய திட்டங்களை எல்லாம் அவர்களுக்காக இந்த அரசு முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. அந்த வேளாண் துறை அமைச்சர் என்ற பெயரில் நான் இன்று உங்கள் முன்னால் நிற்கிறேன். விவசாயிகளுக்காகவும் உற்பத்திக்காகவும் இந்த விவசாயத்தை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காகவும் நான் ஒவ்வொரு நாளும் தமிழகத்திற்காகவும் தனிப்பட்ட முறையிலே கவனம் செலுத்தி உங்களுக்காக நான் உழைத்துக் கொண்டிருப்பேன். உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வேன் என்ற உறுதியை उंगल मुन्नाल வைக்கிறேன். तमिलनाडु के कार्यकर्ताओं का हमेशा कृषि मंत्रालय में स्वागत है। मैं केवल मिनिस्टर नहीं हूं, मैं आपका ब्रदर भी हूं। वी आर ए फैमिली, हम सब एक परिवार हैं और इसलिए जो मित्र यहां समस्या उठा रहे थे वो जरूर आए, हम लोग बातचीत करेंगे और यथासंभव समस्याओं का समाधान करेंगे। लेकिन एक बात मान लेना, जब तक डीएमके की सरकार है वो ढंग से काम करने नहीं देगी और इसलिए इस सरकार को उखाड़ के फेंकने का संकल्प लेना भी जरूरी है। நண்பர்களே, நீங்க எல்லாம் எப்ப வேணா வந்து என்ன சந்திக்கலாம். இதை நான் ஒரு மந்திரியா கூப்பிடவில்லை, உங்களுடைய தாய் மாமனாக அழைக்கிறேன், உங்க உறவாக அழைக்கிறேன், உங்கள் தாமரை சொந்தமாக அழைக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணாலும் என்ன வந்து நீங்க எப்ப வேணாலும் சந்திக்கலாம், உங்க குறைகளை சொல்லலாம், உதவ நான் தயாராக இருக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொன்னது நீங்க மறந்துடக்கூடாது. இங்கெல்லாம் நீங்கள் நன்றாக பணியாற்ற வேண்டும் என்றால் இங்கே நடந்து கொண்டிருக்கும் ஊழல் ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அதற்காக நீங்கள் ஒவ்வொருவரும் கடுமையாக உழைக்க வேண்டும். அதற்கான உறுதிமொழியை நீங்கள் இன்று ஏற்க வேண்டும். मैं तो भाई भी हूं, मामा भी हूं, हम एक परिवार हैं और मिलकर हम सब मोदी के परिवार हैं, भाजपा के परिवार हैं। इसलिए आइए साथ मिलकर काम करें इस संकल्प के साथ कि भारत को आगे बढ़ाने के साथ साथ तमिलनाडु के विकास में भी हम कोई कसर नहीं छोड़ेंगे। நண்பர்களே, நான் வந்து உங்ககிட்ட சொல்றது மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க அத்தனை பேருமே மோடியின் குடும்பம், நாம் அனைவருமே மோடியின் குடும்பம், நாம் அனைவருமே ஒரே குடும்பமாக இருக்கிறோம், ஒன்றாக சிந்திக்கிறோம், ஒன்றாக உழைக்கிறோம், ஒன்றாக முன்னேற வேண்டும். நான் அதே மாதிரி நான் சொன்னது போல உங்கள் அனைவருக்கும் என்ன விதமான ஒத்துழைப்பு வேணுமோ அத்தனையும் வழங்க நாங்களும் தயாராக இருக்கிறோம். அதனால உழைப்பை மறந்து விடாதீர்கள், ஆட்சி மாற்றத்திற்கான உறுதியை மறந்து விடாதீர்கள். कार्यकर्ता बहनों और भाइयों, मैं आपसे लगातार मिलता रहूंगा, मैं आपका पीछा नहीं छोड़ने वाला। मैं कृषि मंत्रालय के काम से भी बार बार तमिलनाडु आऊंगा और ग्रामीण विकास का काम मोदी जी को बधाई दीजिए, धन्यवाद दीजिए कि मोदी जी ने पहली कैबिनेट में ये तय किया कि गरीबों के 2 करोड़ घर और बनाए जाएंगे ग्रामीण क्षेत्र में, 2 करोड़ ग्रामीण क्षेत्र में और 1 करोड़ शहरी क्षेत्र में मकान बनाएंगे। हम 3 करोड़ गरीबों के मकान बनाने वाले हैं। உங்களை எல்லாம் பார்த்தாச்சு, இதோட நான் அப்படியே உங்களை மறந்துடுவேன்னு நினைக்காதீங்க. விடவே மாட்டேன். திரும்ப திரும்ப உங்களை வந்து சந்திச்சுட்டே இருப்பேன், உங்களோட பேசிக்கொண்டே இருப்பேன், உங்களோட இணைந்தே இருப்பேன். ஏன்னா இனிமே நம்ம எல்லாரும் சேர்ந்து இங்கே தமிழகத்தில் தாமரை மலர்வதற்கான வேலையை செய்ய வேண்டும். और मेरी बहनों, मोदी जी ने
ऐलान किया है, गरीब बहनों को लखपति दीदी बनाएंगे, लखपति दीदी। हम गरीब नहीं रहेंगे, आंखों से आंसू नहीं बहाएंगे, बहनें मजबूर नहीं रहेंगी, आर्थिक रूप से मजबूत बनेंगी और इज्जत और सम्मान की जिंदगी जिएंगी। तो लखपति दीदी बनाने में भी कोई कसर नहीं छोड़ेंगे, बहनें आगे बढ़ेंगी, लखपति बनेंगी। ஒரு பெண் முன்னேறினால் அந்த குடும்பமே முன்னேறும் என்று அர்த்தம். அதனால தான் மோடி அவர்கள் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். லக்பதி தீதி, லட்சாதிபதி சகோதரி என்ற ஒரு திட்டத்தை அவர் அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அதன் மூலமாக பெண்களை முன்னேற்றினால் அந்த குடும்பம் முன்னேறும், அவர்கள் வாழ்வு முன்னேறும், அந்த பிள்ளைகள் முன்னேறுவார்கள் என்று அது மாதிரியான ஒரு மக்கள் நலம் பயக்கும் திட்டங்களை எல்லாம் மோடி அவர்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார். அந்த திட்டங்களும் இங்கே செயல்படுத்தப்பட வேண்டுமானால் இங்க என்ன வரணும்? ஆட்சி மாற்றம் வரணும். ये लखपति दीदी का काम भी बहनों मोदी जी ने मुझे ही दिया है, भैया को। तो कसर थोड़ी छोड़ेंगे, मिलकर काम करेंगे और आगे बढ़ेंगे। रोड मैप तैयार है, 100 दिन की कार्य योजना पे अभी हम काम कर रहे हैं, 5 साल का रोड मैप भी तैयार है। 5 साल में भारत बहुत आगे बढ़ेगा, उसके विस्तार में नहीं जा रहा, लेकिन फिर मैं प्रार्थना कर रहा हूं, तमिलनाडु को बढ़ाना है तो यहां से डीएमके को उखाड़ना होगा। नहीं, तमिलनाडु की यह सरकार विकास के हर काम में टांग अड़ाएगी, गरीबों का भला नहीं होने देगी, महिलाओं का कल्याण नहीं होने देगी। इसलिए आइए हम संकल्प करें कि हम हर हालत में तमिलनाडु में बीजेपी को मजबूत करते हुए 2026 में सरकार बनाएंगे। 2024 में बिगुल बजाया है और 26 में कमल खिलाएंगे।